நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத பார்த்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து ஒரு கன்டினியூஸா இருக்கும் அப்படிதாங்க சொல்லணும். இந்த வீடியோல பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து ஆதி சூப்பரான கிஃப்ட் எடுத்து குடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம ஆதி கேக்கெல்லாம் ஊட்டி விடுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம பாரதி வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனோனே பார்த்தா பயங்கரமான சர்ப்ரைஸ் உங்களுக்கு. பார்த்தா அங்க வேட்டெல்லாம் வெடிக்கிற மாரி இருக்கு. பலூன் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஹேப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஆண்டாளு, அழகர் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. சார் நம்மளோட பிறந்தநாளை வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்தில் வாங்க சிஸ்டர் ஹேப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழகர்லாம் வந்து விஷ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபேமிலியில் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. உடனே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவனுக்குள்ள அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்ன அந்த எழுத்து வீட்டு பையனை காணும், எல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அவனை ஆளை காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க பாட்டி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா எல்லாருமே விஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து கேக்கெல்லாம் இருக்குது, வாங்க கேக் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக் கட் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம ஆதி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரம் அது அப்போ தான் அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த வந்துட்டாங்களே எழுத்து வீட்டுக்காரன், வாடா வாடா அவனை தானே தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து ஆதி வந்து கேக்கெல்லாம் பாரதி வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே கொடுத்து முடித்த உடனேயும் டக்குன்னு உடனே நம்ம இவங்க இருக்காங்களே, ஆண்டாள் இருக்காங்களே, என்ன 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 பிரதர், நீங்கள் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுக்கிட்டு கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து பாரதிக்கிட்ட வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து பக்கத்தில் வர மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்தவொடனே அப்படியே மெதுவாக அந்த கிஃப்ட்டை கொடுக்காங்க. கிஃப்ட்டை கொடுத்த உடனேயும் நம்ம பாரதி இருக்காங்களா, பாரதி வந்து கேக்கெல்லாம் வெட்டி ஆதிக்கு ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஆதி கொஞ்சம் அந்த கேக்கை வாங்கி பாரதிக்கு ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா அது வந்து கனவு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பாட்டி இருக்காங்க, ஏய் வெளுத்த வீட்டுக்காரா, என்னடா கையில் வந்து கிஃப்ட்டு வச்சுக்கிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்க, குடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அந்த கேக்கை வந்து கையில் கொடுக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கையில் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டோடனே அவனுக்குள்ளே வந்து நம்ம இவர் இருக்கார்ல, ஆண்டாள் இருக்கார்ல, இந்தாங்க தோழி, இந்தாங்க உங்களுக்கு 5000 என்னோடய பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பிரதர் இருக்கட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் வாங்கிக்கோங்க, நான் தான் பிரசிடெண்ட் ஆக போகிறேன், பிரசிடெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு 5,00,000 கிஃப்ட்டு தரேன், இப்போ என்னால் முடிஞ்ச இந்த 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க பிரதர் வேண்டாம் பிரதர் சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து அவங்களோட பையிலே வச்சிடுறாங்க. நல்ல வேலை சிஸ்டர் பையிலே வச்சிங்க, எங்கள் மாமனார் முன்னாடி கெத்து காட்டுறதுக்காக நான் அப்படியெல்லாம் பண்ணேன், நல்ல வேலை நானே கடன் வாங்கி இந்த எலெக்ஷன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. அதுக்கடுத்து வந்து அங்கனக்குள்ள ரூமில் தான் உட்காந்துருந்தவொடனே கிஃப்ட் வந்து சூப்பராக இருக்குடி, யாருடி இந்த சேலை வந்து எடுத்து கொடுத்தா, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து பிறந்தநாளுக்கு முன்னாடி பாரதி கிட்ட வந்து ஒரு மஞ்சள் கலர் சேலை கொடுத்துருப்பாங்க. இது என்னோடய கிஃப்ட்டு உன் பிறந்தநாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கட்டியிருந்துருப்பாங்களா, கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து நம்ம பாரதி கிட்ட கேட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்குடி, எப்படி எனக்கு பிடிச்ச கலர் எடுத்து கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படி தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா எங்கள் ஆதி அப்பா வந்து நமக்கு கிஃப்ட் கொடுத்தால அதை திறந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் திறந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, என்ன வெறும் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இவங்க இருக்காங்களா, ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, கிஃப்ட்டு தான் அவர் உனக்கு கொடுத்துட்டாரடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட்டு, வெறும் எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காரு, அதான் கிஃப்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அது இல்லடி, இப்போ நீ உடுத்திருக்கேல அந்த சேலையை அவர் வாங்கி கொடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாடி, அந்த சேலையை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு, அவர் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் நீ வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி இது என்கிட்ட முதலே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருக்கட்டும்டி, அவர் ஆசையாக வாங்கி தராரு, சும்மா கெட்டிக்கோ, அதுவும் இல்லாமல் அது ஒய்ஃபுக்கும் இன்றைக்கி தான் பிறந்த நாளா, ஒய்ஃப் ஞாபகார்த்தமாக வந்து உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு, சரி யாருக்காக இருந்தால் என்ன, நீ வாங்கி கட்டிக்கோ, ஆனால் ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குடி, எல்லாமே மேட்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, ஏன்னா ஒய்ஃபை பற்றி அவர் சொல்கிறாரு, ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் நீ செய்கிற, ஆனால் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசாமல் இருக்க மாட்டியாடி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம தர்மலிங்கமும் அவங்க அழகரும் ஒன்றா பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகர் வந்து வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து தர்மலிங்கம் வந்து இந்த வீட்டிலலாம் அவனுக்கு சாப்பிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் சாப்பிடல சரியா, நான் வந்து வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் வந்து நான் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.